டாஸ்க் 5 நடக்குது. நான் சொன்னேன்ல, அடிச்சு மூஞ்சிக்கெல்லாம் உடச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. பாலை தூக்கி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அண்ட் கமருதீன், வினோத் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா இருக்கிற வன்மத்தை ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கமருதீன்லாம் பார்வதி நீ மாட்டினடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாப்புல தூக்கி அடிக்கிறாப்புல. விக்ரம பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பாத்து வந்து திவ்யாவை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காப்புல. இதுல கடைசி டயத்துல வந்து மயக்கம் போட்டு உழுவுறாருன்னு நினைக்கிறேன் சபரி அவர்கள். பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த இடத்துல திவ்யா அவர்களையும் சுபிக்ஷா அவர்களையும் நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த போட்டியில யாரு வெற்றியாளர் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. அதாவது டாஸ்க் 5 நடக்குது, ரொம்பவே ஃபயரா இருக்கு. மலையாள சீசன்ல வந்ததை வந்து அப்படியே இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு பெருசா ஒன்றும் பாத்தீங்கன்னா அங்க செம்ம ட்விஸ்டா இருந்த மாதிரி இங்கேயுமே ட்விஸ்டா தான் இருக்கு. முதல் நாளே நம்மளுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சனால நம்மளுக்கு ஓரளவு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்க போகுதுன்ற ஐடியால வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிடும். அதனாலதான் முதல் நாளே வந்து அப்டேட் பண்ணிடுறோம் யார் வந்து வின் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்டேட் வந்துருது. இந்த டாஸ்க் எப்படி இருக்க போறது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து எல்லா டாஸ்க்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 4th டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் தான் ஜெயிக்க வேண்டியது. இவங்க குறிப்பாத்து தலையில அடிக்கிறாங்க, காதுல அடிக்கிறாங்க. ஸ்பாஞ்ச் பால் தான், வலிக்காதுதான், இருந்தாலும் ஓரளவுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியும். ஏதோ ஒரு வெயிட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு. அதுவும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நின்றுட்டு இருக்கணும். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெறி கொண்டு அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறதோட பாத்தீங்கன்னா காது கண்ணில் படிச்சுன்னா எப்படி இருந்தாலும் வலிக்க தான் செய்யும். அதுக்காக தான் இவங்க குறி பார்த்து அடிக்கிறாரு. அது விக்ரமெல்லாம் எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, உங்களை தாக்குறதாண்டி என்னோடது அப்படின்ற மாதிரி அவரோட ஃபுல் டார்கெட்டும் பாத்தீங்கன்னா திவ்யா மேலதான் இருக்கு. திவ்யாவை போட்டு அடிச்சு தம்சம் பண்றாரு. இங்கிட்டு கமருதீன் அண்ட் இவர் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா சபரியும் பார்வதியும் விடாம போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து சுபிக்ஷா மேல கை இது பண்ண முடியாம பாத்தீங்கன்னா விட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல அவங்க நின்னதே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல அவங்க வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் சபரி அவர்கள் அவரையும் போட்டு அடி கொள்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா டம்முன்னு கீழே வந்துடுறாரு. மயக்கம் போட்ட மாதிரி தான் தெரியுது. பார்க்கவே பாவமா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு கடைசி வரைக்கும் போராடினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி அவர்களும் திவ்யா அவர்களும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க. பார்வதி ஜெயிச்சிட்டாங்க. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. 3வது இடத்துல சபரி அவர்கள், 4வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா. இவங்க 4 பேரையுமே நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாக் அவுட் பண்ணி கல் எடுத்து பால் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க வந்து 4 பேர் வந்து இடைவிடாது வந்து நின்று பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்றுருக்காங்க. ஆனா பார்வதி வந்து நிறைய டாஸ்க்ல விட்டாலும் இந்த டாஸ்க் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்றுருக்காங்க. அதே மாதிரி திவ்யாவும் பாத்தீங்கன்னா இவன் விக்ரம் என்ன என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த டாஸ்கை தூக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே தூக்கி இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த டிடிஎஃப் பொறுத்தளவு ஒவ்வொரு டாஸ்க்லயும் ஒவ்வொருத்தருமே ஜெயிக்கிறாங்க. இந்த 5 டாஸ்க்லயும் 5 நபர்கள் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க வேணா பாருங்களேன். அதாவது 3வது இடம் 4வது இடத்துல இருக்கவங்க வந்து கொஞ்சம் எட்ஜில் வந்து இந்த டிடிஎஃப் வந்து வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சீசன்ல வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம். போன சீசன் கூட ரயான் வின் பண்ணியிருக்காரு. இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்கள் வந்து வின் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் சுபிக்ஷா வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. வின் பண்ணாட்டி வெளியே தான் இந்த வாரம் அவங்க. அதுக்கப்புறமேட்டு திவ்யாவா இருக்கலாம், அப்புறம் பார்வதி, வேற இன்னொருத்தவங்க யாரு வேணா இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அரோரா, இந்த மாதிரி வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வின் பண்ண நல்லா இருக்கும். ஆனா சுபிக்ஷா அண்ட் அரோரா இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிசிக்கல் டாஸ்க் வந்து பண்ண முடியல. ஏன்னா பிக் பாஸே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர் வந்து அரோராட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு உன் கைக்கு வந்து வேலை கொடுத்துருக்க, அதனால வந்து இனிமேல் வந்து ஏதாச்சும் கைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இரு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப அவங்களால வந்து டாஸ்க் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாக்கும் டாஸ்க் வந்து அந்த அளவு பண்ண முடியாது. மொதல் டாஸ்க்ல 6 மணி நேரம் வச்சு அவங்க 2 பேருமே காலி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால என்னை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்க்காத ஆள் வந்து இந்த டாஸ்கை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 4 டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1-2 டாஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு சொல்ல மாட்டாங்க, சர்ப்ரைஸா விட்டுருவாங்க. விட்டுட்டு விஜய் சேதுபதி சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த டிக்கெட் இதை வந்து கொடுப்பாரு. யாருக்கு வரப்போகுது நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த விக்ரம் பொறுத்தளவு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேல வன்மத்தை கக்கி போட்டு குறி பார்த்து அடிச்சுட்டு இருக்காப்ப அந்த 3வது ப்ரோமோட தொடர்ச்சியா தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.